கிருஷ்ணகிரியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு காது மற்றும் உள்நாக்கு அன்பிளவால் அவதிப்படும் 2 குழந்தைகளுக்கு நகரமன்ற தலைவி திருமதி பரிதா நவாப் நிதி உதவி அளித்து குழந்தைகளின் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி வீரப்பன் நகரை சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவரது மனைவி காயத்ரி ஆகியோருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்த இந்த நிலையில் இவர்களுக்கு கவின் வயது 5, இனியா வயது 1 ஆகிய 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் கவினுக்கு காது கேட்பது இல்லை. இனியாவுக்கு உள்நாக்கு வாய்ப்பிளவு காரணமாக உணவு உட்கொள்ள முடியாமல் குழந்தை தத்தளித்து வருகிறது. மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசித்து வரும் இவர்கள் குழந்தைகளின் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் மேற்கொண்டு எந்த பயனும் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருவதை அறிந்த கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி திருமதி பரிதா நவாப் உடனடியாக காயத்ரியின் குழந்தைகளை பார்வையிட்டு முதல் கட்டமாக கவினின் காது கேட்கும் வகையில் சுமார் 60,000 மதிப்பிலான காது கேட்கும் கருவி மற்றும் குழந்தை இனியாவுக்கு உள்நாக்கு ஆண் பிளவினை அறுவை சிகிச்சை மூலமாக சீர் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் இது குறித்து கூறிய காயத்ரி, மிகவும் பின்தாங்கிய நிலையில் வசித்து வருகிறோம். இந்த நிலையில் எங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகளும் குறைபாடுகளுடன் பிறந்துள்ளது. இதனை சரி செய்ய மருத்துவர்களை அணுகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. தற்பொழுது எங்களை அழைத்து நகரமன்ற தலைவி திருமதி பரிதா நவாப் அவர்கள் தன்னுடைய குழந்தை கவினுக்கு காது கேட்கும் கருவி மற்றும் இளைய மகள் இனியாவின் உள்நாக்கு அன்பிளவினால் உணவு உட்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறது. இதை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய உரிய தாய் உள்ளத்தோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தது. மனசுக்கு ஆறுதலாக உள்ளது. இதற்காக தமிழக முதல்வரும் கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி திருமதி பரிதா நவாப் ஆகியோருக்கு தங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். டவுன்ல இருந்து ஒரு ஃபேமிலி, புவர் ஃபேமிலி. அவங்க இந்த குழந்தைக்கு காது கேட்கறதுல ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மிஷின் பொருத்தணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த மிஷினுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பாப்பாவுக்கு நாக்கு பிளவு இருக்குது. அது கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளைக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மக்கள் ஒரு ஹியூமனிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த குழந்தைங்க வருங்காலத்தில் நல்ல படித்து பெரிய ஆட்களாக வர வேண்டும்னு என் மனசார நான் வாழ்த்துறேன். நன்றி. இது என் பசங்க, பொண்ணுக்கு அன்னப்பிளவு இருக்குது, பையனுக்கு காது கொஞ்சம் கேட்காது, மிஷின் போட்டோம். அதுக்கு பரிதா நவாப் மேம் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது மிஷின் போட போகிறோம். பாப்பாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பண்ணணும். 2 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணணும். பாப்பாவுக்கு அன்னப்பிளவு பிறக்கும்போதே இருந்துச்சு. அதுக்கு இங்கேயே ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம். ஆப்ரேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மந்த் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு